ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த வழக்கில் தமிழக அரசு, மத்திய அரசு, ஆளுநர் தரப்பு என்று 3 தரப்பு வாதங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாகவே தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று ஆஜரான வழக்கறிஞர் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கும் போது மசோதாக்களை மீண்டும் சட்டப்பேரவையில நிறைவேற்றி அனுப்பிய பிறகு அதற்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என்று சட்டப்பிரிவு 200 கூறுகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைக்கக்கூடிய வகையில 4வது முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளது என மத்திய அரசுடைய வாதம் நிராகரிக்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அரசியல் சாசனம் கூறவில்லை என்றும், எனவே உச்சநீதிமன்ற முந்தைய தீர்ப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அரசியல் சாசன பிரிவு 200 குறித்த விரிவான வாதங்களை ராகேஷ் திரிவேதி எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்திருந்தார். அப்போது அவர் பல்வேறு வாதங்களையும் முன்வைத்திருந்தார். அரசியல் சாசன நிர்ணய சபையில் ஆளுநர் அதிகாரம் குறித்து நடந்த வாதங்களையும் அவர் எடுத்துரைத்து தன்னுடைய வாதத்தை வலுவாக வைத்திருந்தார். அமைச்சரவை முடிவுபடிதான் ஆளுநர் செயல்பட முடியும் என்றுதான் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தனிப்பட்ட எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்போது ஆளுநர் தரப்பு மத்திய அரசு தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை முன்வைக்கும் போது கூடுதல் விளக்கங்களை தாக்கல் செய்வதாக கூறி சில குறிப்புகளை மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். ஆளுநருக்கு 4 வகையான முடிவுகளை எடுக்க முடியும் என்று அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். அப்போது நீதிபதிகள் குறிப்பிடும் போது அவருக்கு 4வது அதிகாரம் என்பது உள்ளது என்று ஒரு எடுத்துக்காட்டுக்காக வைத்துக் கொண்டாலும் கூட 4வது முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது என்ன என்பதனை விளக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் காரணம் எதுவும் தெரிவிக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறுத்தி வைத்த பின்னரும் குடியரசுத் தலைவருக்கு அதன் பிறகுதான் அனுப்பி வைத்திருக்கிறார். இது எப்படி முடியும் என்பன போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் மசோதாக்களை நிறுத்தி வைத்த பின்னர் எப்படி குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு மசோதாக்களை அனுப்ப முடியும்? ஆளுநர் முடிவெடுக்காமல் வித்ஹோல்டு என்று அதனை நிறுத்தி வைக்கும் போது அது செல்லாது என்ற வாதம் தான் இருக்கிறதே தவிர அதனை மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது ஏற்கத்தகுந்தது அல்ல. அவ்வாறு அதனை கிடப்பில் அவர் போட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். எனவே தொடர்ந்து பல்வேறு தரப்பு வாதங்களையும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில தமிழக அரசு தரப்பில் இந்த மசோதாவுக்கான ஒப்புதல் என்பது வேண்டும் என்றுதான் ஆளுநரை நாங்கள் நேரடியாக நாடி இந்த மசோதா தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் முன்வைத்தோம். ஆனால் ஆளுநர் சட்ட விதி 200 படி செயல்படவில்லை. அரசியல் சாசன விதியை கடைபிடிக்காமல் ஆளுநர் செயல்பட்டுள்ளார். அவ்வாறு அரசியல் சாசனத்தை கடைபிடிக்காமல் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதாவை அனுப்புவது என்பது செல்லாது. எனவே ஆளுநர் தரப்பு வாதங்களை நிராகரிக்க வேண்டும். ஆளுநர் அரசியல் சாசன விதிப்படி உரிய உத்தரவை தான் பிறப்பிக்க முடியும் என்பன போன்ற கருத்துக்கள்லாம் முன்வைத்திருந்த நிலையில இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில அடுத்த 1 வாரத்தில் எழுத்துப்பூர்வமாக அனைத்து தரப்பும் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதற்கு பின்னர் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வழங்கப்படும் என்றும், அதுவரை இந்த வழக்கு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாகவும் ஆளுநர் தரப்பு மட்டுமல்லாமல் தமிழக அரசு, மத்திய அரசு என அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார்கள்.